கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். பல்வேறு பணிகளை இந்த ஊருக்கு செய்து கொடுத்திருக்கிறோம். இப்போதும் மக்கள் வாய்ப்பளித்தால் 5 ஆண்டு காலத்தில் திருவொற்றியூருடைய வளர்ச்சிக்கு நான் முழுமையாக பாடுபடுவேன். பல்வேறு பணிகளை இன்னைக்கு திருவொற்றியூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. திருவொற்றியூருடைய இன்னைக்கு இடமே கிடைக்காம தேடுறான்னா அது காரணம் அன்னைக்கு அம்மா ஆட்சியில் அம்மா முதலமைச்சராக நான் எம்எல்ஏ செய்த சாதனைகள் என்பதை நான் நேற்று மகிழ்ச்சியாக தெரிவித்துக் திருவொற்றியூர் மக்கள் எனக்கு வாய்ப்பு வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மக்கள் வாய்ப்பு வழங்குவார்கள் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக தெரிவித்துள்ளேன். திருவொற்றியூருக்கு முக்கிய பிரச்சனைன்றது எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துட்டேன். சொல்லணும்னா ஓடுது மேலே மெட்ரோ ட்ரெயின் நாங்கள் பண்ணி கொடுத்தது, விரிவாக்கம் நான் பண்ணி கொடுத்தது, காலேஜ் நான் கொண்டு வந்தது, அம்மா ஆட்சியில் நான் கொண்டு வந்தது, தாலுக்கா ஆஃபீஸு நான் கொண்டு வந்தது, நூலகம் நான் கொண்டு வந்தது, திருவொற்றியூரில் குடிக்க தண்ணி 7 நாளுக்கு ஒரு நாள் இருந்த தண்ணியை 1 விட்டு 1 நாள் குடிக்க தண்ணி கொண்டு வந்தது நான், பாதாள சாக்கடத்தை கொண்டு வந்து கொடுத்தது நான், மாட்டு மந்த மேம்பாலம் பண்ணி கொடுத்தது நாங்கள், பட்டாவுக்கு தண்ணி தாசில்தார் போட்டு திருவொற்றியூரில் மட்டும் தண்ணி தாசில்தார் 30,000 40,000 பேர் பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். 800 தண்ணி தாசில்தார் போட்டோம். 10,000 15,000 பேர் பட்டா வாங்கி கொடுத்தோம். மணலி மக்களுக்கு 50 வருஷம் இல்லாத பட்டாவை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். சின்ன சேக்காடுக்கு 50 வருஷம் இல்லாத பட்டா வாங்கி கொடுத்தோம். திருவொற்றியூருக்கு ஒரு துறைமுகத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். அம்மா அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் அம்மா ஆட்சியில் அறிவித்தாங்க, எடப்பாடியார் கொடுத்தாரு. எடப்பாடியார் ஆட்சியில் 7% ஏழை எளிய அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு டாக்டரா படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல் பல்வேறு திட்டங்களை அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் போது மாட்டு மந்த மேம்பாலத்தை கொடுத்தாரு. திருவொற்றியூர் மக்களில் தமிழக மக்களுக்கு மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் எடப்பாடியார் தலைமையில். மீண்டும் அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சினா என்டிஏ கூட்டணியில் அவருடைய தலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும். அவர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெறுவதன் மூலம் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க கேன்வாசிங் இருப்பாங்க? என்ன சொல்றேன், கம்யூனிஸ்ட் எப்படி உங்களுக்கு போட்டியா இருக்குன்னு நினைக்கிறோம்? அது தேவையில்லாத வேலை. நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறோம், நீங்கள் கம்யூனிஸ்ட்காரன் தான் கேட்குறீங்க எப்படி ஜெயிப்பேன்னு. நீ எங்கிட்ட போய் அவர் போட்டியான்னு கேட்டால் எனக்கு போட்டி இல்லைன்னு தான் சொல்லுவேன்.